ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சில முக்கியமான மாற்றங்கள பத்தி இந்த காலகட்டத்தில சிந்திப்பீங்க. புதுசா ஒரு சில விஷயங்கள்லாம் தொடங்குறதுக்கு இந்த ஆவணி மாதம் ஏற்ற காலம். அதே நேரத்தில குறிப்பா தொழில்ல, வியாபாரத்தில, பண வரவுல நல்ல ஒரு மாற்றம் நிகழும். இந்த ஆவணி மாதம் முடியறதுக்குள்ளேயே நல்ல நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. குறிப்பா குடும்ப உறவுகளால ஒரு சில இன்னல்கள அனுபவிச்சுட்டு இருந்த துலா ராசி என்பர்கள், இந்த காலகட்டத்தில அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில வந்துருவீங்க. ஒரு சிலர்லாம் உங்களுடைய மனத காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில உறவுகள பிரிஞ்சு தனியா கூட இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில சரியாகக்கூடிய கிரக அமைப்பு இருக்கு. அத பத்தி நம்ம இன்னுமே விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துலா ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய ராசிநாதனால உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது? பெரும்பாலும் துலா ராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவுல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க துலா ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துலா ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில பிறந்தீங்க? உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன? அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருக்கு. குறிப்பா உங்களுடைய ஜனன ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனாக இருக்கிறதுனால, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கான் அப்படிங்கிற மாரி பெயர் எடுத்திருப்பாங்க. இந்த துலா ராசி அன்பர்கள். அழகா இருப்பாங்க. நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இந்த கந்தலா இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நீட்டா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. தூய்மையான ஆடைகள உடுத்தணும்னு நெனைப்பாங்க. குறிப்பா உங்களுக்கு வெள்ளை நிறம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. அன்பு அப்படின்னா இறங்கி போவாங்க. அதிகாரத்துக்கு பணிஞ்சு போக மாட்டாங்க. ஏதாவது நேர் எதிரா அங்க நடக்குது, ஒரு ஒழுங்கீனமா ஒரு விஷயம் அங்க நடக்குதுன்னா, உடனே தட்டி கேட்பாங்க. ஏன்னா, துலா ராசியில சனி பகவான் வந்து உச்சமாகிறார். அதனால துலா ராசி என்பவர்கள் அநியாயத்த கண்டா கொஞ்சம் பொங்குவாங்க. பார்க்க ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. சமரசமா பேசணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா, அந்த சமரசத்துக்கு அவங்க செட் ஆகல அப்படின்னா, அந்த இடத்துல நீதிய நிலைநாட்டக்கூடியவங்களா அந்த துலா ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உறவுகள ரொம்ப மதிப்பாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்களோடு இணைந்து செயல்படணும் அப்படின்னு நெனைப்பாங்க. எல்லாரும் கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நெனைப்பாங்க. இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமா ஒரு திருமண விழாவுல கலந்துக்கிறாங்க, ஒரு ஃபங்ஷன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பங்களிப்பு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க அந்த துலா ராசி என்பர்கள். ஏதோ போனோம், மொய் வச்சோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாம, சரிப்பா மொய்ய வச்சுட்டோம், அடுத்தது போய் 10 பேருக்கு பரிமாறுவோம் அப்படின்னு இறங்கி பரிமாறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா? அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு சண்டை பிடிக்காது. பெரும்பாலும் சமாதானத்த தான் விரும்புவாங்க. நினைத்தத சாதிக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு நெனைப்பாங்க. ஒரு சில உறவுகள்லாம் ஒரு சில இன்னல குடிச்சாலும் கூட, அவங்கெல்லாம் அரவணைச்சு போகணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசிக்கு பெரும்பாலும் நெருங்கிய நட்பா யார் இருப்பாங்கன்னா, மிதுனமும், கும்பமும். உங்களுடைய நண்பனோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. அவங்களும் மிதுன ராசியா அல்லது கும்ப ராசியான்னு தெரிவிங்க. ஏன்னா இந்த 2 ராசியும் பார்த்தீங்கன்னா காற்று ராசி. துலா ராசியும் காற்று ராசியாகிறதுனால, இவங்க 3 பேருடைய பழக்கவழக்கங்கள், கருத்து வேறுபாடுகள் எதுவுமே இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பெரும்பாலும் ஒரே மாரி திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மிதுனமும், கும்பமும் இவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உணர்வ தரும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க கூட அதிகமா கருத்து வேறுபாடு ஏற்படாது. சிம்மமும், தனுசும் கூட இவங்களுக்கு நட்பா அமையறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துலா ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா பேச மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அன்பா நடந்துக்குவாங்க. நாகரிகமா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு இழிவான வார்த்தைகள கூட ஒரு இடத்துல கூட பயன்படுத்த மாட்டாங்க. இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. அன்ப காட்டிட்டீங்கன்னா, அவங்கள ரொம்ப மதிப்பாங்க. அதே நேரத்தில அந்த அன்ப ஒரு சில இடத்துல தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னா, மனதளவுல உங்கள விட்டு விலகிருவாங்க. இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ராசிய மட்டும் வைத்து இத நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்த பார்க்கும்போது, லக்னத்த பார்க்கும்போது, தசாபுத்திய பார்க்கும்போது தான் கரெக்ட்டா சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ராசி பிரகாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்த தான் பார்க்கணும்.
அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த துலா ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவுகளில் உங்களுக்கு திருமணம் நடக்காது. ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு உறவு, தூரத்துலேருந்து வெளி உறவுகள், இந்த மாதிரி விஷயத்தில் தான் பெரும்பாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். உங்களுக்கு உறவுகளில் மத்தியில் திருமணம் நடந்ததா அல்லது வெளி உறவுகளாக, அதாவது வெளியிலேருந்து ஒரு உறவு வந்து திருமண பந்தத்தில் இணைந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்திலே பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகம் இந்த துலா ராசி வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல துலா ராசி இருக்கிறதுனால இங்கே வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமுள்ள ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இங்கே சந்திரன் வந்து பிற கிரகங்களை பார்க்கும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு வரும். ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். திருமணத்திலே கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபம், மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். உறவுகள் பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கே கூட பார்த்திங்கன்னா திருமணம் அப்படி தான் நடந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம். அப்படி தான் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த துலா ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த துலா ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால அழகில், கலையில், ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசைனிங் சார்ந்த தொழிலில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். மீடியா சார்ந்த தொழிலில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். ஆடம்பரமான பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த துலா ராசி என்பவர்கள் இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராசிக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டம் சார்ந்த தொழில் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற தொழில். ஏன்னா இவங்களே நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. சனி பகவான் உச்சமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பவர்கள் அரசு சார்ந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிச்சு. குறிப்பாக சட்டம் சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காவலர் பணி, இராணுவ பணி, அதே நேரத்தில் வழக்கறிஞர், நீதிமான்கள், இந்த மாதிரி தொழிலில் அவங்களுக்கு ஏற்ற தொழில். இவங்க நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் தொழில் இவங்களுக்கு அருமையாக வரும். வணிகம் சார்ந்த எல்லா தொழிலுமே உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த ஆலோசனை வழங்குறது, இது எல்லாமே இந்த துலா ராசிக்கு ரொம்ப சிறப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட தொழில் செஞ்சால் கூட நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இந்த துலா ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் தயங்குவாங்க. மற்றபடி துலா ராசி அப்படின்னாவே ரொம்ப ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளில் எது கரெக்டு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. எதுலேயுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இறங்க வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் யோசிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்த உடனே பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில வாய்ப்புகளை உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து போவாங்க. உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில துலா ராசி என்பர்கள் இதே வேலையை எத்தனை நாளைக்கு செய்வோம், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம், வேறு ஏதாவது வேலையை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில துலா ராசி என்பர்கள் யோசிப்பீங்க. இந்த மாதிரி முடிவு எடுக்கிறத எந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க இதை சரியாக பயன்படுத்துவாங்க, சரியாக செய்வாங்க அப்படின்லாம் ஒப்படைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நம்பி ஒரு குறிப்பாக ஒரு பணமோ நீ இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு சிலர்லாம் உங்களை தவறாக பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல லாபம் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும்.
கணக்கு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தை வைத்து பார்க்கும்போது பணம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பணம் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ஆடைகள் வாங்குவீங்க இந்த ஆவணி மாதத்தில். இது வரைக்கும் வாங்கலைனா கூட இனிமேல் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதனால் சேமிப்பு கரையிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பெருசாக முதலீடு செய்கிறதுல ஒரு ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் வரும். இப்படி பெருசாக முதலீடு செய்யும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த சூழல் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலாக இருக்கும். சில நேரங்களில் மனதில் ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லாமல் அமைதியாக இருப்பீங்க. இது மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கான ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான முயற்சியில் இறங்குங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருக்கவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த திருமண பந்தத்தை பற்றி பார்க்கும்போது 7ஆம் பாவகத்தோட அதிபதி சுக்கிரன், அங்கே குரு மற்றும் தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் பாவகம் கரெக்டாக இருக்கணும். 5ஆம் பாவகத்தில் குருவும் சந்திரனும் அது சம்மந்தமான தசாபுத்தியும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க உங்ககிட்ட புரிந்து செயல்படுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. தொழிலில் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் செல்வீங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போனீங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆவணி மாதத்தில் முதல் வாரத்திலே போயிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.